அனைவருக்கும் வணக்கம். நானும் கொள்ளுமேசன் ஸ்குவாட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொழும்பில் இருக்கக்கூடிய கொள்ளுப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு தான் வந்திருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ டக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈவினிங் டைமில் இந்த பக்கம் ட்ரெயின்லேயோ இல்லைனா பஸ்லேயோ போகும்போது இங்கிட்டு சன்செட் ஆகும். அதை பார்க்கும்போது சும்மா செம்மையாக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். ஒரு தடவை நான் அந்த மாதிரி பஸ்ஸை ஈவினிங் டைம் போகும்போது தான் இந்த வியூவே பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் தான் சரி எப்படியாச்சும் ஒரு வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்தாச்சு. வீடியோ எடுப்போம்னு சொல்லி ஒரு மாதிரி இன்றைக்கி வந்துட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்த நேரமாக பார்த்து வானமெல்லாம் ஒரே மேகமூட்டமாக இருக்குது. சன்செட்டை பார்க்க முடியல, அது ரொம்ப கவலையாக இருக்குது. இருந்தாலும் வந்து எப்படியாச்சும் சன்செட்டை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் தான் வந்தேன். நம்ம வந்த நேரம் பார்த்து சன்செட்டை பார்க்க முடியாமல் போச்சு. ஏன்னா ஒரே மேகமூட்டமாக இருக்குது. அப்படி இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் சூரியன் மறைகிறது தெரியுது, ஆனாலும் ரொம்ப தெரியலை. வானத்தை பார்த்தாலே தெரியும். இந்த பக்கமெல்லாம் மேகமூட்டமே இல்லை. சரியாக அது சூரியன் மறையிற இடத்துலையாவது பார்த்து மேகம் வந்து சூரியனை மறைச்சிருச்சு. இல்லைன்னா இந்த வியூ செம்மையாக இருக்கும். அதுவும் அங்கே தெரியுதுல்ல, இந்த இடத்துல தான் சூரியன் மறையும். பார்க்கும்போது பீச்சோடு பார்க்கும்போது சும்மா வியூ செம்மையாக இருக்கும். எதிர்பார்த்து வந்தேன், பார்க்க முடியாமல் போச்சு. சன்செட்டை பார்க்க முடியாட்டியும் பரவாயில்ல, ஆனால் வியூ செம்மையாக இருக்குது. அப்படியே உப்பு காற்றடிக்குது, நல்லா இருக்குது வியூ. பாருங்கள் ஸ்பாட் பின்னாடி பார்த்தீங்கன்னா என்ன போகுதுன்னு தெரியும். சூப்பரான வியூ. பீச்சுக்கு பக்கத்தில் ட்ரெயின். யாப்பா, அதோ அங்கே இருக்குது கப்பல். புகை மூட்டமாக இருக்குது, அதனால சரியாக தெரியுதில்லை. அந்த பக்கம் ஆபர் பெருசாக நிற்கிது, அதுதான் கப்பல். இந்த பீச்சில் ஈவினிங் டைமில் குளிக்கலாங்கிற நினைப்பில் மட்டும் யாரும் வந்துடுறாங்க. குளிக்கலாம் முடியாது, ஏன்னா நிறைய கல்லாக கொட்டி கிடக்குது. பார்த்தாலே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப கல் கொட்டி கிடக்கு, அலையெல்லாம் பெரிய பெரிய அலையாக வருது. இதில் யாரும் குளிக்கவும் மாட்டாங்க, யாராலையும் குளிக்கவும் முடியாது. சும்மா ஒரு வியூவாக ரசிச்சுட்டு போகிறதுக்கான வரலாம். குளிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். ஒரே இடத்த எவ்வளோ நேரம் தான் பார்த்துருக்குறது. அப்படியே மேலே போய் பார்ப்போம், ரயில்வே ட்ராக் எப்படி போகுது, ரோடு எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். ட்ரெயின் எது வருதா பாருங்க, இப்படியே ட்ரெயின் ரோடாக இருக்குது. இப்போ இதை கடந்து தான் நம்ம அங்கிட்டு போகணும். ஆக்சுவலாக ட்ரெயின் வரது நல்லா தெரியும், யாரும் பயப்பட வேணாம். ஏன்னா ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் ரோடு நல்லாவே தெரியுது. ட்ரெயின் வந்தாலும் ஓன் அடிச்சுட்டு தான் வருவாங்க. ஸோ நம்ம சேஃப்டியாக தான் ரோட்டை க்ராஸ் பண்ணிப்போம், அதாவது ரயில்வே ட்ரெக்கை க்ராஸ் பண்ணிப்போம். ஓ, ட்ரெயின் வருதா? இல்லை, ஓடிடும். ஆனால் சூப்பரான வியூ. ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆசை நமக்கு. ஏன்னா இந்த பக்கத்தால் வாகனம் போகும், இந்த பக்கத்தால் ட்ரெயின் போகும், அங்கிட்டு பீச். ஈவினிங் டைமில் இந்த பக்கம் பைக் ரைடு போனால் சும்மா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் இந்த பக்கம் வர்றோம், அதுவும் பைக்கில் வர்றோம். வியூ செம்மையாக இருக்குங்க. சன்செட்டு மட்டும் இருந்திருந்தால் வேறு லெவலில் இருந்திருக்கும். நம்ம வந்து நேரமாக பார்த்து இன்றைக்கி புகை மூட்டமாக இருக்குது, ஏனே தெரில. பேசிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு ட்ரெயின் ஒன்று வருது. அந்த ட்ரெயின் எல்லோரும் பார்த்துங்க எப்படி இருக்குன்ட்டு. தெரியுதா? ரொம்ப சத்தமாக இருக்குது. அட
ட்ரெயின் போயிடுச்சு. லைட்லாம் போட்டு சும்மா சூப்பராக இருக்குது. அடையார் ஆனந்த பவன் சொல்லி கடைக்கு பேர் வச்சுருக்கான். தமிழ் கடையாக இருக்கு போல். வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரியான வியூவை யாராச்சும் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. பார்த்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ டக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பெஸ்ட் வீடியோலாம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் நிறைய ஐடியாஸ்லாம் கொடுத்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸை பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுடைய சப்போர்ட்டை தந்துக்கிட்டே இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஓகே ஸ்காட், எல்லாம் சேஃபாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நானும் உங்கள் உமேஷன். ஓகே ஸ்காட், பாய்.